உம்மை போல என்னை போஷிக்க யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. தேவனை நோக்கி பார்க்க காலை வேளையில் அதிகாலையில் என்னை தேடுகிறோம். காலையோடு கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஏராளமான தாராளமான கிருபை இந்த இல்லத்துக்குள்ள. அன்னைக்கு ஆதி சபைகள் வீடுகள் தோறும் தேவனை சொல்லுது கொண்டாங்க. அப்படி திட்டத்துல, அப்படி ஆதீனத்துல, அவருடைய முன்குறிப்புல இப்படி நாம் கூட வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் வீடுகளில் கூடியிருக்கிற நேரத்தில் கர்த்தர் மகிமைப்படுவார். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை போஷிக்க யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே. நல்ல தகப்பனே, உம்மை போல ஒருவர் எல்லாரும் கைவிட்ட நேரங்களில் கூட கைவிடாதவராக, விட்டு விலகாதவராக இருக்கிறார்கள். உம்மை போல எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை. உம்மை போல எங்களை விசாரிக்க ஒருவரும் இல்லை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே தானமும் நீரே, நியாயமும் நீரே என் தாரனும் நீரே. ஞானமும் நீரே தானமும் நீரே, நியாயமும் நீரே என் தாரனும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் மாறினார் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறினார் நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், ஓடி மீட்பரும் நீரே என் மேய்ப்பரும் நீரே, என் மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே என் மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
இருக்கிறதான இடங்கள்ல நம்முடைய உள்ளங்களை திறந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தும். உள்ளங்களை திறந்து தேவனை நாம் மகிமைப்படுத்தும். உள்ளங்களை திறந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தும். கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். கிருபை பெற்றவளே வாழ்க. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வந்து நிழலிடுவார். உன்னதமானவர் வந்து உன்னிடத்தில் பிறப்பார். தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தைகள், இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தைகள், இந்த உலகத்தையே ஜெயிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள், இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய வார்த்தைகள், அந்த கிருபை கூறுகிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அண்ணாள் என்று சொன்னால் கிருபை என்று அர்த்தம். இந்த காலவெளியில் கிருபையினாலே விசுவாசம் வேலை செய்கிறது. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. ஜீவனை பார்க்கிறோம், உமது கிருபை நல்லது. காலை வேளையில அவருடைய கிருபை நல்லது என்று சொல்லுவோம். அவர் யார் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பாரோ அவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். யார் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பாரோ அவர் மேல் உருக்கமாயிருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. காலங்காலே தீகையாலே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே, காலங்காலே தீகையாலே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவன் நம்மளை விட்டு விலகவே இல்லை, நான் உன்னை கைவிடவே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். எந்தெந்த வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளில் அந்த இடங்களில் எல்லாம் மரணதூதன் போகவே இல்லை. தேவன் நல்லவராகவே நமக்கு இருக்கிறார். தேவனுடைய அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை. அவருடைய அற்புதங்களுக்காக நன்றி செலுத்து. உம்முடைய கிருபையின் கரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லு. அதிகாலை நேரத்தில் ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுவதா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூட அவருக்கு தெரியப்படுத்த, ஒன்றுக்கு கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவது. மனதில் இருக்கிறதான எல்லா பய உணர்வு, எல்லா விதமான வேதனையின் உணர்வுகள் படைத்தவர் அழை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத 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 இயேசு அற்புத. நல்லா விழுந்துக்கும். தேவனால் கூடாத காரியம் வந்து மனுஷனால் இது கூடாதுதான். தேவனால எல்லாம் போடும். மனுஷனால் இது கூடாதுதான். தேவனால எல்லாம் போடும். மனுஷனால் இது கூடாதுதான். தேவனால் எல்லாம் போடும். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே தேவன் இறங்கி வந்தார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். வீடுகள் தோறும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நெருக்கடியான சூழ்நிலைகள்ல அவர்கள் தேவனை முழு உள்ளத்தோடு அவரை தொழுது கொண்டார். இந்த காலவேளை உங்களுடைய உள்ளங்கள் அவரை, உதடுகள் அல்ல, உள்ளங்கள் அவரை துதிக்கணும். அவர் உள்ளங்களை தான் எதிர்பார்க்கிறார். உள்ளங்களை அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ளங்களை அவர் நோக்கி பார்க்கிறார். நறுங்குண்ட இருதயத்தை அவர் பார்க்கிறார். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நாம் தேவனால் கூடாதது கூடாதது.
அந்நிய பாஷைகளை உள்ளத்திலிருந்து பேசுங்க, உள்ளத்திலிருந்து பேசுங்க. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் இந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய மகிமை பிரசனம் இறங்கி வருகிறதுக்காக இதோ இன்றைக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் காண பண்ண போகிறார். வாதைகள் நிறுத்தப்பட போகிறது. நம்முடைய அறிவினால் முடியாதது தேவ அன்பினாலே முடியும். ஒன்றுமில்லை, நம்முடைய தேவனால் முடியாத ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. நாம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது நம் தேவனால் எல்லாம் முடியும். நாம்தது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நாம் தேவனால் கூடாதது. வீடு முழுவதும் தேவனுடைய மகிமை அப்படி இறங்கி கொண்டே ஜிலு ஜிலுன்னு ஒரு தேவனுடைய பிரசனம் அப்படி தேவனால் தேவ சித்தத்தோட தேவ திட்டத்தோட இடத்துல கூடி இருக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை அப்படியே உட்பிரவேசிக்கிறதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது கர்த்தர் தரிசன கண்களை திறப்பாரா? இதோ ஒரு மாறி ஒரு உறைந்த மழையும் இறங்கி வருகிறது போல இதோ ஒரு ராசி கதர் இதோ கர்த்தர்களை ஆனந்த தைலத்தினால் நிரப்புவாராக. இந்த கால வேளையில் ஒரு ஆனந்த தைலத்தினால் உங்களை நிரப்புவாராக. சூழ்நிலைகள் எல்லாம் ராசி கதர் அன்றி பரிசுத்தாவியாக சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ நமக்கு ஆதரவாக இருப்பார். அன்னாருடைய அறிவோ அன்னாருடைய அறிவு அவளை அள வைத்தது. ஆனால் தேவனுடைய அன்போ தேவனுடைய கிருபை வரமோ அவளை வாழ வைத்தது. அன்னாருடைய அறிவு அவளை அள வைத்தது, அடைத்து வைத்திருந்தது. ஆனால் கர்த்தருடைய அன்போ கர்த்தருடைய கிருபையோ அவளை வாழ வைத்தது. இந்த கால வேளையில் அன்னாள் மேலே இறங்கி வந்ததான் அந்த கிருபை தேசத்தின் மேல் இறங்கி வர முடியாது. நம்முடைய அறிவினால அள வேண்டாம், அவருடைய கிருபையினால நாம் வாழும். கிருபை நல்லது, கிருபை நல்லது, கிருபை நல்லது. எல்கானா 2 மடங்கு நேசித்திருக்கலாம். ஆனா தேவனுடைய நேசம் தான் ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய அன்பு இல்லைன்னா எத்தனை நாடுகள் எத்தனை நாட்டை வேணா நேசிக்கலாம். ஆனா கர்த்தருடைய அன்பு இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓரி பகதரதி ஆகதரவ ஷீகா ரப 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 ஓரி மதுரவா ஷீகா ரப ரப லேக்கே ரெபி ரெபி ரெபி. ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆயும் அவரே, தந்தையும் அவரே,
தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆண்டவரே கைவிடாதவர், எல்லாவற்றையும் இருதயத்திலிருந்து ஊற்றி விட்டார். அவர் எல்லாவற்றையும் இருதயத்திலிருந்து ஊற்றி விட்டார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் இப்படித்தான் சொல்லும். அன்னாள் என்று சொன்னால் கிருபை. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை, மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை. எனக்கு இருக்கிறதான அறிவு சொல்லலாம், என் வாழ்க்கை இவ்வளவுதான். அறிவு சொல்லலாம், எல்லாம் முடிந்தது. அறிவு சொல்லலாம், எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் அன்னாரோ தன் அறிவை எல்லாம் ஊற்றினான், தன் அறிவை எல்லாம் ஊற்றினான். தேசமே, தேவனிடத்துல உங்கள் அறிவை ஊற்றுது. எபேசியர் 3:19 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அறிவு கட்டாத ஒரு அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறுங்கள். அவருடைய அன்பு பெரியது, யாரும் திறக்க முடியாததை அவர் திறப்பார். அவர் அடைத்தால் திறப்பவன் யார்? அவர் திறந்தால் அதை கூட்டுபவன் யார்? அவரால் எல்லாம் கூடும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அவரானதான் எல்லாம். அண்ணால் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்தார். ஊழியக்காரன் சொன்னான், நீ மது அருந்தி இருக்கிறார். மற்றவருடைய அறிவுக்கு உங்களை தப்பாக தெரியலாம், மற்றவருடைய அறிவுக்கு நீங்கள் கெட்டவர்களாக கூட தெரியலாம், மற்றவருடைய அறிவுக்கு நீங்கள் ஆகாதவர்களாய் கூட தெரியலாம். ஓ ராஷிக்காத ரவரவரவர், நிச்சயமாய் அவரால் கூடும், நிச்சயமாக அவரால் கூடும். அவருடைய கிருபை நல்லது. இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்கிறதானே உள்ளங்கள் அவரை துதிக்கட்டும்.
உதடுகள் அல்ல. என் ஜனங்களோ உதடுகள் நான் என்னை தேடுகிறார்கள். இல்லை, இந்த நாட்கள் உள்ளத்தினாலே உறவினாலே அவரிடத்தில் சேரும்படி அவர் நம்ம மேல ஒரு நல்ல நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த பூமியில பிறந்தது பரலோகத்துக்கு போறதுக்கல்ல, இந்த பூமியிலே அவருடைய புத்திரர்கள் என்பதை புத்திர சுவிகாரத்தை பெற்று ஆளும்படியாக வாழும்படியாக. ஓ ஸ்ரீகா ரப 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 தியால ரப ரப. ஹல்லேலூயா. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயுமா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயுமா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ ஏற்றவர் ஏயும் வென்றவர் நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நீதிவரன் முன்னோயை நிச்சயமாய் ஏற்றாரே நீதிவரன் முன்னோயை நிச்சயமாய் ஏற்றாரே நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார் நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார் நீயுமா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் நீயுமா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் சாபத்தை ஏற்றவர் பாலியாய் ஆண்டவர். தேவனுடைய பிரசனத்துக்காக நம்மளுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 28, 29, 30 அவர் நம்மளை முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கிறார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். எலியா சொன்னார், நான் ஒருத்தன் தான் மீந்து இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், 7000 பேர் மீந்து இருக்கிறார். எலியாவுடைய அறிவு நான் ஒருவன் மட்டும்தான் இல்ல இல்ல, இன்னைக்கு உலகம் எங்கிலும் இப்படி ஆங்காங்கே வீடுகளில் கூடி ஆராதிக்கிற கூட்டம் பலாயிரம் பேர். தேவனை நேசிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையும் அவரை துதிக்கிறார். ஒரு தைரியத்தோடு கூட கிருபாசன தண்டையில வர ஒரு தைரியத்தை அவருடைய மரணம் நமக்கு கொடுத்தது. கிருபாசன தண்டையில தைரியமாய் சேர கடவுள். கிருபை நல்லது. ஏன்னா அதுல தைரியம் இருக்குது, தைரியம் இருக்குது. பய உணர்வுகளை எடுத்து போட்டதான கிருபை, குற்ற உணர்வுகளை எடுத்து போட்டதான அந்த கிருபை, தாழ்வு மனப்பான்மைகளை எடுத்து போட்டதான அந்த கிருபை, தண்டனை எண்ணங்களை எடுத்து போட்டதான அந்த கிருபை, நீதியை நமக்குள்ளே உண்டாக்கினதான அந்த கிருபை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10 6 முதல் 10வது வசனம். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரப்பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரப்பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது
கிறிஸ்துவை மரித்தோன்றிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மணி. இது பிரச்சனை எங்க இருக்குன்னா உள்ளத்துல தான் பிரச்சனை. மேலே யாரு போயிட்டு அவரை கூப்பிட்டு வர்றது, கீழே போனவரை யாரு மேலே ஏத்திட்டு வர்றது அப்படின்னு உள்ளத்துல சொல்லாத. நமக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய அறிவு இது சாத்தியமா? கோசேன் நாடுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த கோசேன் நாட்டுல தேவன் வெளிச்சத்தை கட்டளையிட்டார். ஆனா பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டு அந்த ஊரையும் இருளினால் நிரப்பிட்டார். ரோமர் 1 நம்ம வாசிக்கிறோம், உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைகிறது. எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில உணர்வு, தேவனை குறித்த உணர்வு வேலை செய்யலையோ அப்பொழுது காரிருள் ஜனங்களை மூடும். இன்னைக்கு நமக்கு தேசம் எங்கிலும் எல்லாம் இருக்குது. லாக்டவுன் சொல்றான், எல்லாம் மூடப்பட்டிருக்கு. அதாவது இப்படி ஒரு நிலை வரும் என்று எந்த அறிவியலும் ஆய்ந்து பார்த்தது. இப்படியே ஒருவன் சொல்லுகிறான், அழித்து விடலாம் வாருங்கள் என்று சொன்னால் எல்லோரும் முன் வந்திருப்பார்கள். தேசத்தை அழித்து விடலாம் என்று சொன்னால் எல்லோரும் முன் வந்திருப்பார்கள். ஏன்னா எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான அணுகுண்டு இருக்கு. ஆனா இது அணுகுண்டை விட ரொம்ப மோசமா இருக்குது. இதிலிருந்து காப்பாற்றுவோம் வாருங்கள்னு சொன்னா யாருக்கிட்டையும் அறிவே இல்லை. இவன் அறிவை அவங்ககிட்ட கடன் கேட்கிறான், அவன் அறிவை இவன்கிட்ட கடன் கேட்கிறான். யாருக்கிட்ட அறிவை கடன் கேட்டாலும் அவன் சொல்றான், நான் டீ குடிச்சுதாண்டா இதை விதம் மாத்தணும்ன்றான், சூப்பு குடிச்சுதாண்டா மாத்தணும்ன்றான். அவனும் அவங்ககிட்ட என்ன இல்லை, அதுக்கான சொல்யூஷனு இல்லை. அது இது எப்படி ஆகும்? என் தேவனால் மட்டும்தான் ஆகும். இது எப்படி ஆகும்? தேவனாலே ஆகும். பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. வேதம் இப்படி சொல்லுகிறது. இந்த காலவேளையில் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொல்லாத, அன்னாள் உள்ளத்துக்குள்ளே சொல்லிக் கொண்டதை ஊற்றிவிட்டால் பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. உள்ளம் மாறிடுச்சுன்னா துக்கம் மாறிடும். அவள் உள்ளத்தில் இருந்ததை ஊற்றிட்டு வீட்டுக்கு போனாலா பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவில்லையா? இந்த காலவேளையில் உங்கள் உள்ளங்கள் சொல்லுகிறது மாறட்டும். முடியாததுன்றது தேவனுடைய அகராதியில் இல்லை. அவரால் முடியும். அவர் செய்ய நினைத்தால் ஒன்றும் தடைபடாது. அவர் சொல்லி இருக்கிறார், சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய இரத்தத்தினால், அவருடைய உடன்படிக்கைக்குள் இருக்கிற உங்களை ஒன்றும் செய்வதில்லை. ஒரு மேவி போஷத்தை காப்பாற்றினதான அந்த உடன்படிக்கை, மரியாள் என்று சொல்கிற கன்னி மரியாளை சந்தித்ததான அந்த கிருபை, இது அறிவியலால் முடியாது. அவளுக்குள்ளே ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி ஒரு கன்னியை அவர் கர்ப்பவதியாய் மாற்றியிருப்பாரானால், இது அறிவியலுக்கு முரண்பாடாக இருக்குமானால், இன்றைக்கு இருக்கிற அறிவியலுக்கு முரண்பட்ட அற்புதத்தை என் தேவனால் நிறைவேற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய கரம் குறுகி இருக்கவில்லை. அவருடைய கரம் குறுகி இருக்கவில்லை. இந்த காலவெளியில் உள்ளத்திலே சொல்லாதிருங்கள். அவர் இறங்கி எப்படி வருவார்? எப்படி பாதாளத்திலிருந்து ஏறுவார்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயா? இன்னைக்கு கிருபை தைரியத்தை உண்டாக்குகிறது. சங்கீதம் 63:3, சங்கீதம் 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. சங்கீதம் 63:3 அப்படி சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் என் உதடுகள் உம்மை துதிக்கும்.
உமது கிருபை நல்லது நல்லது. இன்னைக்கு உள்ளத்துல ஒன்னே ஒன்று சொல்லுங்க, எல்லாத்தையும் பார்க்கணும் தைரியம் ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் பார்க்கணும் தைரியம் ரொம்ப நல்லது. அவர்கள் பயந்தார்கள், வாழ்வை இழந்தார்கள். ஆனால் தைரியத்தோடு கூட பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே தேவன் ஒன்றை செய்வார் என்று காத்திருந்தார்கள். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே தேவன் வந்தார். நீங்கள் இருக்கிற இடம் வேணா லாக்டவுனா இருக்கலாம், ஆனா என் ஆண்டவருக்கு அந்த லாக் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா பூட்டப்பட்ட ஏற்கனவே லாக்கான வீட்டுக்குள்ளெல்லாம் அவர் வந்திருக்கிறார். பூட்டப்பட்ட இருதயங்கள் எல்லாம் திறந்திருக்கிறார். என் தேவன் உங்கள் உள்ளங்களை தைரியப்படுத்துவார். அந்த காலையில் தைரியத்தினாலே கிருபாசனம் தண்டையில இன்னைக்கு கிருபை நல்லது. ஆனா அந்த கிருபையில போய் நான் வாழணும்னா எனக்கு தைரியம் தேவை. எனக்கு ஜீவன் மட்டும் இருந்தா பத்தாது, என் உயிர் இருந்தா மட்டும் போதாது, அது கூட தைரியமும் கூட தேவை. தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள். தைரியத்தையும் அன்பையும் ஸ்நேகத்தையும் கூட்டி வழங்குங்கள், கூட்டுங்கள். கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இந்த நாட்களில் நமக்கு தேவை, மனதுக்கு உள்ளத்துக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த உள்ளத்தின் கேள்விகளுக்கு அவருடைய கிருபைக்குள் இருக்கிற தைரியம் மட்டுமே பதில். யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவர்கள் மேல் இரக்கமா இருப்பேன். யார் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவர்கள் மேல் உருக்கமா இருப்பேன். உபதியாவின் புஸ்தகத்தை இந்த காலை வெள்ள ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். உபதியாவின் புஸ்தகம் ஒரு அதிகாரம் தான் இருக்கும். அல்ல அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள இருக்கிறதான பிரச்சனை. இன்னைக்கு உலக நாடுகளுக்குள்ள பாருங்க, அண்ணன் தம்பி 2 பேர் தான். ஒருத்தன் இஸ்மவேல், இன்னொருத்தன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள இருக்கிற 2 பேர், ஒன்னு இஸ்மவேல் ஒன்னு ஈசாக். இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் அந்த உபதியா விளக்குகிறது. இப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எட்டாவது வசனம், உபதியா 8:1-8. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது பொல்லாப்பை விட்டு விடுதலை ஆக்குகிறவர்கள் தான் புத்திமான்கள். இன்னைக்கு பாருங்க, இவன் இருக்கிறான் நம்மளை காப்பாத்திடுவான்ற காலம் போய் அவனை காப்பாத்துறது எப்படின்ற நிலைமை. நேற்று ஒரு ஆடியோ நீங்க நியூஸ்ல கேட்டிருப்பீங்க. ஒரு 108 வண்டி ஓட்டதான டிரைவரோட அப்பா அம்மா கதறாங்க, வந்துரு தயவு செய்து வந்துரு, வேண்டாம் பிச்சை எடுத்தாவது நான் அவனை காப்பாத்துறேன், வேண்டாம். அதாவது ஞானத்தையும் புத்தியையும் அழித்து போடுகிறான். அவன் கேட்கிறான், ஞானமா கேட்கிறான். பா எல்லாருமே இப்படி நினைச்சிட்டா யார் தான்ப்பா காப்பாத்துறது? நான் இந்த வேலைக்கு ஆசைப்பட்டு வந்தேன், இந்த வேலைக்கு நான் விரும்பி வந்தேன். இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஞானத்தை வைத்தோ இல்ல புத்தியை வைத்தோ இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது என்பதை அறிந்து கொள்ளுகிற நேரமாய் இருக்கிறது நேரம். தேவன் இல்லாமல் ஒன்றும் அசையாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சங்கீதக்காரனும் கதறினான், இயேசுவும் கதறினான். அவருடைய இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அவர் நம்ம மேல கிருபையாய் இருக்க வேண்டும், அவர் தயவாய் இருக்க வேண்டும், அவர் நம்ம மேல் அன்பாய் இருக்க வேண்டும். உபதி அவர் அப்படி சொல்றாரு. 10வது வசனம், நீ உன் சகோதரனை யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். அதாவது சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன், சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன், அவன் இருளிலே இருக்கிறான்.
உணர்வில்லாதவனும் இருளில் இருக்கிறான், பகையை வைத்திருக்கிறவனும். இன்னைக்கு உண்மையா சொல்லுவோம், நாம் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மையப்படுத்துகிறோம். இயேசு பகையை சிலுவையிலே கொண்டு கிருபாசனத்தாண்டிலே தைரியமாய் போனான். இன்னைக்கு பகையோட தானே தேவனுடைய சமூகத்தில் வரும். இன்னைக்கு பகை இல்லாம தேவனுடைய சமூகத்தில் நான் வரலையே. பகை இருக்கிறது. பகை இருக்கிற வரையிலும் புகை நமக்கு பகைன்னு சொல்லி உலகம் சொல்லுகிறது. ஆனால் பரலோகம் பகை நமக்கு பயங்கரமான பயமாய் மாறிவிடுகிறது. பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரனை இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா? ஓடுவீங்க, வருவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஞானமும் உங்களுக்கு தெரிஞ்ச புத்தியும் உங்களை காப்பாற்றி விடும் என்ற நாட்கள் போய் இன்னைக்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற சகோதரர்கள் இல்லாமல் வாழ முடியாதுன்ற நிலைமை இல்ல நாட்கள். அவர் சொல்ற, நீ முதல்ல ஒரு காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி உன் சகோதரத்துல போய் ஒப்புறவன், பரலோகம் உன்னை காப்பாற்றி விடும். வேற எதையும் சொல்ல. அந்த அறிவினால் முடியாததை அன்பினால் செய்துவிட முடியும். கிறிஸ்து பகையை கொண்டு விட்டு உங்களுக்கு எனக்கும் தைரியத்தை எடுத்துட்டு போய் நிற்கிறார். சொல்றார், அவர் ரத்தம் தைரியத்தை பேசுகிறது, என் பிள்ளைகள் என்கிற தைரியத்தோடு பேசுகிறார். இந்த காலை வேளையில நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். பிறந்தது சாகிறதற்காய் அல்ல, பிறந்தது பரலோகம் போகிறதற்கு அல்ல. நீங்கள் புத்திரர்கள் என்பதை, புத்திர சுவிகாரத்தை பெற்று அப்பா என்கிறதான உறவை இந்த பூமியில் நீங்கள் நிரூபித்து போவதற்கு தான். அதனால் சாவு நம்முடைய முடிவு அல்ல. நீ சாவதில்லை, இயேசு சொல்லியிருக்கிறார். நீ பிழைத்திருப்பாய், இயேசு சொல்லியிருக்கிறார். அவருடைய பந்தியிலே பங்கெடுக்கும் பொழுது எனக்கு ஒரு தைரியம் உண்டாகட்டும், அவர் மரணத்தை ஜெயித்தார், எனவே நானும் வாழ்வேன். அவர் என்னை மரணத்துக்கு ஏதுவான இந்த நிலையில் இருந்த 2 Corinthians 1:9-10 இப்பொழுதும் தப்புவிப்பார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்புகிறோம். இயேசுவை எழுப்பிவிட்டவர் எங்களையும் எழுப்பிவிடுவார், எங்கள் தேசத்தை எழுப்பிவிடுவார். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படாதிருப்பார். உன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். திடனட்டு போகாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், தைரியப்படுங்கள், உங்கள் உணர்வுகளை மாற்றுங்கள். உங்க உணர்வு தான் உங்க எதிர்காலம். அவரை உணர்கிறவர்களாய் இருங்கள், கிருபையை உணர்கிறவர்களாய் இருங்கள். கிருபைக்குள்ளே தைரியம் இருக்கிறது, தைரியத்துக்குள்ளதான் எதிர்காலம் இருக்கிறது. அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் பயந்து ஒளித்தார்கள். இயேசுவோ தைரியமாய் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவினிடத்தில் கொண்டு போய் கொடுத்து, இந்த ரத்தம் என் பிள்ளைகளுக்காக, என்னோடு கூட இருக்கிறதான சகோதரர்களுக்காக, என்னுடைய சிநேகிதர்களுக்காக இந்த ரத்தம் நன்மைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறார். அந்த ரத்தம் இந்த நாளிலும், இந்த உபதியாவை குறித்து இன்னும் ஒரு 2 வசனங்கள் வாசிக்கிறேன். இப்படி செய்யாமல் இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11:12 நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும், மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனை போல் இருந்தார். நடக்கட்டும் அப்படின்னு ஒரு ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டியா? உன் சகோதரன் அந்நியன் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமலும், யூதா புத்தருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. எப்படி இருக்கணும்ன்றது சொல்ற, அப்படிதான் இருந்திருக்கணும். நீ உன் உள்ளத்தை இப்படி சொல்லியிருக்க கூடாது. ரோமர்ல பார்த்தோம்ல, கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி, ஏறி வர பண்ணும்படி, யாருன்னு சொல்லி உள்ளத்துல சொல்லாது.
இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா? இல்லைங்க, தேவனுடைய கிருபைக்குள் இல்லாதவர்கள் வாரிக்கொள்ளப்படுகிறார்கள். அவ்வளவுதான். நம்ம ரொம்ப விசேஷம் உள்ளவங்கதான் இல்லை, இயேசுவின் ரத்தத்தினாலே காப்பாற்றப்படுகிறோம், அவ்வளவுதான். அப்படி ரத்தத்தின் நிமித்தம் நாம் காப்பாற்ற இந்த கிருபையை குறித்து கிருபையை மேலே பாராட்டுங்கள். இந்த கிருபைக்குள் பல கோடி மக்கள் வர வேண்டும் என்று எதிர்பாருங்கள். நீங்கள் இப்படி இருந்திருக்க இதுதானா வாய்ப்புன்னு மற்றவர்களை குற்றப்படுத்துவது, மற்றவர்களை தாழ்த்தி பேசுவது, இதெல்லாம் அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை இல்லைங்க. அப்படி இருந்திருக்க கூடாதுன்ற, அப்படி இருக்கக்கூடாதுன்ற. அதாவது திருமணம் வாசிக்க, உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகி அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாரா. இன்னைக்கு ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஹவுஸ் அரெஸ்டா இருக்கான். நான் படித்த வேதாமங்கள் அப்படி சொல்லுவாங்க, ஒரு 6 மாசம் ஹவுஸ் அரெஸ்ட்னு சொன்னா அவன் ஒரு குறிப்பிட்ட எல்லையை விட்டு வெளியே போக முடியாது. எப்பயுமே வாரத்துக்கு 2 நாள் வெளியே போவோம் ஊழியத்துக்கு, அது போக முடியாது. என்ன நல்ல கெட்ட காரியத்துக்கு வெளியே போக முடியாது. ஏன் ஒரு சோப்பு வாங்குறது கூட வெளியே போக முடியாது. ஒரு 6 மாசம் பயங்கரமான பனிஷ்மெண்டா இருக்கும். அதில் ஒரு மாதிரி ஆயிடுவானுங்க, சாப்பிட மாட்டாங்க, கொஞ்ச நாள் பயங்கர தகராறு பண்ணுவாங்க. என் ரூம்ல ஒருத்தர் தான், நான் 2 பேர், நான் சாப்பிட மாட்டான், சாப்பாடு வாங்கி விட்டா இது பண்ண மாட்டான். ராத்திரி 1 மணிக்கு பக்கத்துல கேட்டுக்கு வெளியே இது விற்பாங்க, 2 இட்லி 1 தோசை எவ்வளோ வாங்கி கொடுத்து அதையாவது சாப்பிட்றாங்க. அப்படியும் அதுலேயும் பாதி தான் சாப்பிடுவான். அது சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த இடத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, அப்பதான் எனக்கு இந்த ஒரு வார்த்தை, கொலைக்கு நியமிக்கப்பட்டவனை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அவன் இன்னும் 2 மாதம் செத்துருவான, பரவாயில்ல, முடிஞ்சா காப்பாத்து. அன்னைக்கு தான் அந்த வார்த்தை. ஏன்னா அது மணியா என்னை கொண்டு வந்தார். அது எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லல. இன்னைக்கு அவன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கான், ஒரு பெரிய இடத்துல இருக்கிறான். இன்னைக்கும் எங்கேயாவது வந்துட்டு அவன் பார்த்துறான்னு சொல்லுவான். அவன் சொல்ற ஒரு வார்த்தை, அன்னைக்கு யாருமே என்னை கண்டுக்காத சோறு போடுறேன் என்னன்னா. என்னன்னா, உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை அவன் தண்டனையில் தான் இருக்கிறான். முடிஞ்ச தப்புவி அதை விட்டுட்டு இதுதான் டைம் என்ன பண்ணாத, கமாண்ட் பண்ணாத. அவர் சொல்றாரு, இப்படிதான் சொல்றாரு, உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகி அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பார்க்க. ஒருத்தன் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க, அவங்க அங்க போனா அவனை பத்தி பேசாது. நான் சொல்றேன், அவன் அப்படின்றது இல்லை. நேற்று இரவு ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், சரவணன் அவர் வந்தப்போ சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இது பண்ண, நான் சொல்லிக்கிட்டே இருக்கான், நியூஸ் ஃபிளாஷ் நியூஸ் வருது, மாம்பழத்துக்கு இருந்த ஒரு இளைஞர் அப்படின்னு. ஏன்னா அவனுடைய கிளாஸ்மேட் அவன். அப்போ நான் என்ன கேட்குறேன், இன்னொருத்தனுக்கு ஒன்று நடக்கும் பொழுது அதை பரிதபித்து இருக்கும்போது அது ஃபிளாஷ் வந்து ஆமாம் போட்டாங்க. அதாவது இன்னைக்கு அவன் எங்கேருந்து போனான், எதுக்கு போனான், ஃப்ரெண்டு தானே, என்ன கிடையாது, எப்படி ஆச்சு, எதனால இருந்துச்சு. அதாவது பாவின்னு பார்க்கறத விட பரிதபிக்கிற இடத்துல இருந்து வாருங்கள், பரிதபிக்கிற இடத்துக்கு வாங்க. அவனை குற்றப்படுத்துறதை விட்டுட்டு அவனை பரிதபிக்கிறதான இடத்துக்கு வாங்க. கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க வேண்டும். இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை கேட்கிறதான உங்களுடைய உள்ளங்கள்ல மாற்றம். இயேசுவை ஏறி வர பண்றதுக்கு யார் வருவான? பிதாவினுடைய மகிமை இறங்கி வரும். ரோமர் 6:4, ரோமர் 8:11. இயேசுவை எழுப்பி விடும்படி பிதாவினுடைய மகிமை இறங்கி வந்தது. இயேசுவை எழுப்பி விடும்படிக்கு பிதாவினுடைய மகிமை இறங்கி வந்தது. அந்த மகிமை உங்களுக்கும் இறங்கி வர வேண்டுமானால் உங்கள் உள்ளங்களை, உங்களுடைய இல்லங்களை விரோதமான காரியங்களை நிரப்பாமல், தீமையான காரியங்களால் உங்களை நிரப்பாமல் நல்ல எண்ணங்கள் நிரப்புங்கள். இப்போ வாசிங்க, இன்னும் 2 வசனத்தை நான் வாசித்தரேன். யோனா, உபதியாவின் புஸ்தகத்துல, யோனாவுக்கு முந்தின புத்தகம், அதுல 14வது வசனம் இல்ல 13:14, என் ஜனத்தின் ஆபத்தின் நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமல், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடு பாராமல். இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, இன்னொருத்தர் கஷ்டப்படுறவன்னா அவங்க இது பண்ணி அப்படி அதெல்லாம் அப்படி அதை பத்தி கமாண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன் வீட்டுல வாதம் இல்லாதவரையும் சந்தோஷப்படு. இதெல்லாம் அப்படி போட்டுருப்பாரு. என்ன சொல்றேன்னா, நாம் இன்னைக்கு செய்யறதுன்னா அப்படி இப்படி போன் போட்டு எங்க வீட்டு பக்கத்துல ஒண்ணு, உன் வீட்டுக்கு வராதவரையும் சந்தோஷப்பட்டு இருக்க. இல்ல இல்ல இல்ல, அவர்களுக்கு வந்தது உனக்கு வந்தா நினைச்சுக்க. என் குடும்பத்துக்கு வந்துச்சுனால, என்
பிள்ளைகளுக்கு வந்திருக்கின்றன, அவன் காப்பாற்றப்பட என்ன செய்வேன்? அதுக்கான நேரம் இது. சொல்றாரு, அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கு நீ பிரியத்தோடு பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும். இதாண்டா டைம். எரியுறதுல புடுங்குறது மிச்சம் சொல்லிட்டு செயல்படக்கூடாது. சிந்தனைகள் அப்படி இருக்கக்கூடாது. நேற்றைய செய்தியில சொல்றாங்க, வீடுகள் பூட்டப்பட்டிருக்கிற நேரத்துல திருடுகள் அதிகமாகி போகிறது. சில பேர்லாம் பண்ணாங்க, இவரோட செய்தியை கேட்டு ஊரை விட்டு 2 நாள் பயணம் பண்ணி போறாங்க, 3 நாள் பயணம் பண்ணி நடந்து போறாங்க. ட்ரெயின்ல போனாவே 2 நாள் போற பயணம், இவன் நடந்து போறான்றான். வயலில் நின்று யாரோ ஒருத்தர் தண்ணி கொடுக்குறாங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க, ஏதோ பண்றாங்க. ஆண்டவர் அவங்களெல்லாம் ஆசீர்வதிப்பாராங்க, காப்பாற்றுவாராங்க. ஆனா இதுதான்டா டைம்னு சொல்லி அவன் வீடுகளில் புகுந்து இறங்கி செயல்படுவது தவறான ஒரு காரியம். அது மட்டும் இல்லாம 14வது வருஷம், அவர்கள் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளில் நிற்காமலும். அவங்க ஏதோ 1-2 பேர் மிஞ்சி இருப்பாங்க, இல்லை இவனுக்கும் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை காலி பண்ணிடக்கூடாது, வார்த்தைகளால் கொண்டுடக்கூடாது. ஒருத்தவங்க நீங்க பார்க்கிற பார்வையில அவன் செத்துருவான் பாரு, தெரியுமா? ஏற்கனவே அவன் குற்ற உணர்வோட இருப்பான், தாழ்வு மனப்பான்மையில இருப்பான். நேற்று இரவு இதே இடத்துல வந்து நாங்கள் ஒரு 10-11 மணி இருக்கும் நினைக்கிறேன். நான் வந்து பார்த்துட்டு திடீர்னு, ஏன்னா நேற்று இன்னொரு நியூஸை பார்த்தோம், சில செய்திகள்லாம் பார்த்தோம். அப்போ நம்ம மீண்டும் தெரிந்தே இந்த தவறை பண்ணக்கூடாது, சரி வீடுகளில் உட்காந்துருப்போம் அப்படி ஒரு எண்ணத்தோடு அப்படி மேலே வரும்போது நான் அப்படின்னு கேட்டேன், ஆனால் நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. அப்போ இங்கே இருக்கும்போது திடீர்னு ஃபோனு வந்து, ஏற்கனவே நம்ம சபைக்கு வந்து சாட்சி வந்து குடும்பம் ஃபோன் பண்ணுறேன் 3 மாதம் பொறுத்து. அப்போல்லாம் எங்கள் அப்பா அம்மா மலேசியா வந்து ஊருக்கு வந்தாங்க. அந்த இடத்துல அவங்கள லாக்டவுன் இது வீட்டுக்குள்ளே அடைத்து தனியாக வச்சுருக்காங்க. இன்னைக்கு நேரத்தோட நாள் முடிஞ்சிச்சு, ஆனாலும் விட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கண் கலங்க. என்னடா இது சம்மந்தம், நாங்கள் இன்னொரு விஷயத்துக்காக இங்கே உட்காந்துருக்கும்போது இன்னொரு விஷயம். சரி, அப்போ நான் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ இதை சொல்லிட்டே வரும்போது சொல்கிறாரு, இப்படிலாம் நடக்குது. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார் இல்லையா, அன்னைக்கு வந்தப்போ நீங்கள் அது ஒரு புது கார் ஒன்று வாங்கியிருந்தாரு. அந்த காருக்கு ஜோம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சாவியை கொடுத்து நீங்கள் உட்காருங்க, ஏன்னா அதுக்கு முந்தின தடவை போனப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் பாஸ் ஒரு பெரிய கார் வாங்கி தருவான்னு சொன்னீங்க, அந்த கார் இப்போ தான் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இந்த காரில் இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை ஆண்டு சொன்னார், உங்களுக்கும் பாஸுக்கு இடையில நடுவில் யாரோ இருக்கிறாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அந்த பாஸிலிருந்து அந்த பாஸுடைய உறவை தாண்டி டைரக்ட் கனெக்ஷனை கற்றுக் கொடுப்பாரான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த சம்பவம் நேற்று நடந்துருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்கிட்ட ஃபோனில் நான் காலையில் ஃபோனை தூக்கி போட்டது தான், அதை சின்ன பண்ணுறாரு. அப்புறம் அம்மா சேருக்கு ஃபோன் வந்து அம்மா ஃபோனுக்கு கையில் கொடுத்து அனுப்புறாங்க, திரும்ப அவர் ஃபோன் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு, அவர் சொன்னதை செஞ்சுட்டார் பாஸ்டர். ஒரு பக்கம் துக்கம் அவருக்கு, இன்னொரு பக்கம் அன்னைக்கு சொன்னார்ல பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் வந்து 2000 பேருக்கு ஒரு அதிபதியா கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் சொன்னதை செய்யாமல் விட்டதே. ஆனா நம்ம சொல்றது தப்பா இருந்தா அவர் எப்படி ரைட்டானதை செய்ய முடியும்? என் கேள்வி அதுதான். அதாவது யாரையா ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் நல்லது நடந்தான், இயேசுனாருடைய சொந்த குடும்பத்துக்கும் சொந்த ஜனங்களுக்கும் ஒண்ணுமே நடக்கலையா? பிரச்சனை என்ன? அவர் உள்ளம்தான் சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப இயேசுனார் போறாரு, வெளியே போற இடத்துல, ஏன்னா தப்பான எண்ணம் கொள்ளுகிறதுனாலே அவரால் அற்புதமே செய்ய முடியல, வாழவே வைக்க முடியல. வாழ்வு எங்க இருக்குன்னா உங்கள் எண்ணங்களுக்குள்ளே, உங்கள் உள்ளங்களுக்குள் தான் இருக்கிறது. இப்ப இந்த உபதி அவர் இன்னும் 2 வசனத்தை சொல்ல முடிக்கிறேன், நேரங்கள் கடந்து போகிறது. அதாவது நீங்கள் எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது, நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். நீ செஞ்சபடிதான் உனக்கு செய்வேன்னு ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா நமக்கு நல்லது நடக்குமா? நம்ம நிறைய நேரத்தில் பாருங்க, நம்ம பிள்ளைங்க இருக்குதான், நீ செய்தபடியே உனக்கு செய்யணும்னு நினைச்சா உன் பிள்ளைக்கு நீ தான் நல்லது நடக்குமா? நடக்குமா? நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சூழ்நிலைகள் ஒரு மாதிரி போயிடுச்சு, என்னது ஒண்ணுமே புரியல. அப்போ நம்ம அறிவு கெட்டாத தேவன் ஒருத்தர் இருக்கிறன்றதை அனுபவிக்கிறது. அப்போ அன்னைக்கு ஊரடங்கு உத்தரவு போட்டு அன்னைக்கு காலில்
கல்லறை பகுதி பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வீடு கட்டுறாரு. காலையில் திடீர்னு அழைப்பு. அந்த அழைப்பு எனக்கும் வரல, வேற ஒரு ஃபோனுக்கு வருது. அந்த ஃபோனுக்காரர் என் பக்கத்தில் நிற்கிறாப்புல, நான் கூப்பிடுறாங்க. சரி போகணும். அங்கே போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அதாவது இந்த நாட்களில் நான் ஒன்று பார்க்குறேன், அவர் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை உள்ளத்தில் ஒருமனமாய் செய்யும். உள்ளத்தை சுகப்படுத்துது, உறவுகளை சரி பண்ணுது. இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா, பாவத்தையும் சாபத்தையும் இயேசு சுமந்துட்டாரு. ஆனா உங்க இருதயத்துக்குள்ள நீங்க தான் சரி பண்ணியா. பாவமும் சாபமும் இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனால் பொல்லாத இருதயத்தை நம்ம தான் சரி பண்ணியா. தேவன் நமக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அதை எடுத்துக்கிறதுக்கு நம்முடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா. எல்லாருக்கும் நல்லது நடக்குதுங்க. என்ன சொல்லுங்க, எத்தனையாயிரம் கிலோமீட்டருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலாம், ஏன் நல்லது நடந்துச்சு. எனக்கு புரியல, எதுக்கு இப்போ அவர் ஃபோன் பண்ண. அவர் சொன்ன, இல்லையா நீங்கள் எனக்கு கொஞ்சம் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க. எனக்கு எது அதாவது சொன்னாங்க, வசனம் எப்படி சொல்லுது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார். ஒரே ஒன்று, நீங்க காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். அன்னைக்கு காலைல போயிட்டு அந்த இடத்துக்கு கல் வைக்கணும். கண்டிப்பா ஒருவேளை அறிவின்படி நாங்கள் போயிருந்தோம்னா அதை கர்த்தர் அனுபவிச்சிருக்கோம். கொஞ்ச நாள் ஒரு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், எல்லாரையும் அறிவுன்னு தூக்கி போட்டுட்டு முடிஞ்சா அன்புலேருந்து பார்ப்போன்ற நிலைமைக்கு நான் வந்தேன். ஏன்னா நம்ம அறிவுக்கு எட்டாத இடத்துல தான் தேவன் நம்மளை வைப்பார். உங்களுடைய புத்தியையும் உங்களுடைய ஞானத்தையும் அவர் அழித்து போட்டுட்டு அவருடைய அன்பிலே உங்களை வாழ வைக்கிறார். இந்த உபதி அப்படிதான். நீ இப்படி இருந்திருக்கணும் ஆனா இப்படி இருந்துட்ட, நீ இப்படி இருந்திருக்கணும் ஆனா இப்படி இருந்துட்ட. இப்படி இருக்கக்கூடாதா? அவருடைய அன்புக்கு அப்பாற்பட்டு நம்ம இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்கிறேன். வசனம் சொல்லுது, நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நேற்று எனக்கு காலில் ஒரு தம்பி ஒரு தசமபாகம் அக்கௌண்ட்ல அமைச்சிருந்தார். இப்போ யாரும் வந்து பார்க்க முடியாது. அது இந்த வருஷத்தினுடைய நிலைமைகள்லாம் நான் பார்க்குறேன். இந்த கூகுள் பே நானே போல தேடி வந்துச்சு. இந்த வருஷம் 1ஆம் தேதி நானா சில திட்டம் பண்ணல, மண்டபத்தில் நடந்துச்சு. இன்னைக்கு ஆராதனை இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துக்கவே நான் எதிர்பார்த்தேன். நேற்று இரவு வரையும் நான் திட்டம் பண்ணல, என் அறிவில் நான் பண்ணலை. ஆனால் திடீர்னு ஒரு சில விஷயங்களை பார்க்க இல்லை, இடர்கள் உண்டாக்குறதா இருக்கிறது. சரி, நம்ம வீடுகளில் கூடுறது வேதம் சொல்லத்தானே சொல்லுது. நெருக்கடியான நேரங்கள் எங்கே தான் கூடினாங்க? வீடுகள் தோறு தான் கூடினாங்க. அது வேதம் ஒத்துறீங்க. 2-3 நாளாக இதை தாண்டி காலில் ஜெபம் நடத்தும் போது என்னால் இந்த வார்த்தை பேச 2-3 நாளாக அரசாங்கத்தை தாண்டி நான் தப்பு பண்ணிட்டு இருக்கணும். இந்த உணர்வோடு தான் அந்த 2-3 நாள் நடக்கணும். ஆனால் நீ காலை நிற்கும் போதுல வீட்டில் நிற்கிறேன், நான் ஆலயன்ற இடத்துல நிற்கிறேன், நான் அதில் விடுதலையாகப்பட்டிருக்கேன். என்ன சொன்னேன்? அதாவது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல மனுஷன் நம்மளை ஒன்றும் பண்ற போது, ஆனால் தேவன் நம்மளை பார்க்க நீ செய்தபடி உனக்கு திரும்ப செய்யும். ஒருவேளை நாளைக்கு தானியேலை போல கர்த்தர் என்ன பண்ணி உயரத்தில் வைக்கிறான்னு வைங்களேன், நான் ஒரு ஆளுகிற இடத்துல இருக்கேன். ஏன்னா ஆண்டவர் 2 நோக்கத்தில் உங்களை படிச்சிருக்கேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பிறந்தது சாகிறதுக்கு அல்ல, பிறந்தது நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும், 2வது இந்த பூமியிலே நீங்கள் ஆளவும் படிதான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இந்த 2 நோக்கமும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்கும், நடந்தே தீரும். ஆமை. அதனால உங்களுக்கு சாவு கிடையாது. நல்லா சொல்லுங்க, உங்களுக்கு சாவு கிடையாது. அவருடைய மகிமை உங்களை வாழ வை. 2 நோக்கமும் நிறைவேறுகிற வரை என் தேவன் என் மனதில் ஒரு எண்ணத்தை, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்கிற உரிமையோடு கூட இந்த பூமியில உலா வருவீர்கள். அது மட்டும் இல்ல, இந்த பூமியில நீங்கள் ஆளுகிறவர்களாகி இருக்கிறீர்கள். எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்நாள் முடிகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், ஒரு தானியேலை போல பல தேசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையனாக ஆளுகை செய்கிறதான ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறவனாக கண்டிப்பா அவர் கர்த்தர் வச்சிருப்பார். இது ஏன்னா தேவ திட்டம் இது. அப்படின்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் எனக்கு கொண்டு போவதில்லை. அவன் உங்க மனதுக்குள்ள என்ன தப்பான எண்ணம் இருந்தால் தப்பாக தான் நடக்கும். உங்க உள்ளங்களை சரிப்படுத்துங்க.
உங்க உள்ளங்களை சரிப்படுத்துங்கள். உங்களுடைய உள்ளங்களை சரிப்படுத்துங்கள். மரியாள் இது எப்படி ஆகும் என்று சொன்னார், கேட்டார். அன்னாள் இது எப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தார். ரெண்டு பேருமே உள்ள மாத்தினாங்க, வெளியே மாறிடுச்சு. அதுக்கு பின்பு அவள் துக்க முகமாய் அவள் இருக்கவே, அன்னாள் பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை, அவள் போய் போஜனம் செய்தார். இந்த காலைவேளையில் நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். உங்கள் உள்ளங்களை மாற்றுங்கள். உங்கள் தப்பான எண்ணங்களை தூக்கி எறியுங்கள். வாழ வைக்கிற எண்ணங்களுக்கு நேராக வாருங்கள். இப்ப இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பதினேழாவது வசனம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு. உங்கள் உள்ளங்களில் சொல்லுங்கள், சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு. அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்து சொன்ன அந்த வார்த்தைகளை, தப்பி இருப்பவர்கள் உண்டு. அவன் எல்லாரையும் அப்படி பண்றான், ஒருத்தரையும் இல்லை, எல்லாரையும் அப்படி பண்ணாது. ஈவன் அக்கினியிலிருந்து தப்பிக்கப்பட்ட கொல்லி அல்லவா, எல்லாம் சுற்றி கூட எரிந்துகிட்டு இருக்கலாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் எங்களை தப்புவிப்பார். அந்த உள்ள ஒரு எண்ணம் இருந்தது பாருங்க, அவங்க ஸ்ட்ராங்கா. சுத்தி அக்கினி எரியுது, ஆனா இவங்களுக்குள்ள போனவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒன்று தெரியும், இதுல என்ன அவர் தப்புவிப்பார். ஏன்னா இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவரை எழுப்புகிறவர் யாரும் உங்க உள்ளத்துல கேட்டா காப்பாற்ற முடியாது. நீங்கள் இப்படி இருந்திருக்க வேண்டியதா இருந்தது. நீங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டியது? நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. 12வது வருஷத்துல இப்படி இருந்திருக்கணும், உன் உள்ளம் இப்படி இருந்திருக்கணும். ஆனா உன் உள்ளம் தப்பா இருக்கும். சில இடத்துல பாருங்க, மிகைப்படுத்து பேசுறது, அப்படியே அடிச்சு தள்ளி விடுறது, அது இயல்பா இருக்கும். அது அப்பா புத்தி அம்மா புத்தி இல்லைங்க. புத்தியையும் ஞானத்தையும் அழிப்பேன்னு கத்து சொல்றாரு. ஆமென். எதை அழிப்பாரு? புத்தியையும் ஞானத்தையும் வதம் பண்ணிடுவார். அப்ப எதுதான் சரியா வச்சிருப்பாரு? அவர் உள்ளத்தில் இருக்கிற தைரியம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். தப்பான எண்ணங்களை தூக்கி போட்டு அவருடைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கட்டும். நீங்கள் தப்பி இருப்பவர்களாய் இருப்பீர்கள், சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். இந்த உபதியா 2 அண்ணன் தம்பிக்கு, ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் இடந்ததானே, ஏதோ வம்சத்துக்கும் இஸ்ரவேல் வம்சத்துக்கும் யாக்கோபினுடைய பிள்ளைகளுக்கும் நடந்ததான ஒரு சண்டை. இன்றைக்கும் பூமியில வேற யாருக்கும் சண்டை இல்லை. அதே இஸ்மவேலுக்கும் அதே ஈசாக்குக்கும் ஆபிரகாமுடைய 2 பிள்ளைகளுக்கும் தான் சண்டை. சில சூழ்நிலைகள் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம புத்தியிலிருந்து தப்பு வைக்கவே முடியாது. நம்முடைய ஞானத்தினால அவர் அதை அழித்து போடுகிறார். ஒன்னே ஒன்று, நீங்க எப்படி இருந்திருக்கணும்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, அந்த காலையில் நான் சொல்லுகிறேன், அவர் உங்க உள்ளத்துல ஒண்ணு சொல்லுவாருங்க. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறது யாருங்க? கர்த்தர் தான். ஆமென். சில நேரத்தில் உங்க இருதயங்களை கடினப்படுத்தணும்னா விட்டுருங்க. நான் சொல்லுவேன், என் இருதயத்தை கடினப்படுத்திருக்கிறாருங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நேற்று இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கும் போது பல வருடங்களுக்கு பிறகு ஒரு தரிசனமா நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். கர்த்தர் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சில நன்மைகளை செய்ய நினைத்திருக்கிறார். எனக்கு தெரியாது, ஒருவேளை ஒரே ஒரு இடத்துல ஒரு நன்மை வர்றதுக்கு கூட மொத்த ஊரையும் கூட்ட முடியுமா? என் தேவனால முடியும். ஆமென். இன்று நான் சொல்லுகிறேன், இந்த வீட்டுக்குள் நின்று கொண்டு நேற்று இரவு இந்த போன் வந்துச்சு, நான் போன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டேன். அப்பொழுது என் உள்ளத்துல தேவன் வைத்தது, என் தேவன் என் மனதில் உண்டாக்குறதை சொல்லுகிறேன். இதோ இது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானாய் இந்த வீடு மாறும். இந்த வீட்டுக்குள்ளே வளமிக்க தோட்டமாய் ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்வை கர்த்தர் இந்த வீட்டுக்குள் வந்து ஆரம்பிக்க போகிறார். இதோ நாட்கள் ஆரம்பித்து விட்டது. இதோ ஒரு ஜொலிக்கிற ஒரு அக்கினியை, ஒரு தீப்பிழமாய் எரிகிறதான ஒரு எரிமலை
கட்டளைகளை பார்த்தேன். இதோ கர்த்தர் அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு வந்தார். இதோ இந்த இடத்துல நான் இந்த வீடுகள் இருக்கிறதா ஒவ்வொரு அந்த செங்கற்களும் ஒரு நீர்ப்பாய்ச்சலை போல இறங்கி வருகிற நீரூற்றுகளை கண்டேன். நான் சொல்லுகிறேன், இந்த காலவெளியில இதோ நன்மை செய்யும்படி அவர் திரும்ப நினைத்திருக்கிறார். எனக்கு ஒன்றே மட்டும் என் அறிவில நான் இந்த இடத்துல வைக்கிறேன் மட்டும் எனக்கு தெரியும். என் அறிவான இடத்துக்கு நான் வரல, அது மட்டும் எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட்டதல்ல. இதோ அறிவு கட்டாத ஒரு அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் ஆரம்பித்து வைக்கிறார். அவருடைய அன்பு விலையேற பெற்றது என்பதை இந்த நாட்களிலிருந்து இங்கிருந்து புறப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த வீட்டுக்குள்ளே கண்டதான துக்கங்களும் உபத்திரவங்களும் நிந்தனைகளும் அவமானங்களையும் தாண்டி என் தேவனுடைய மகிமை, என் தேவனுடைய ஆவி அளவில்லாமல் இங்கிருந்து புறப்படுவதை காண்பீர்கள். ஆமென். இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வார்த்தையாக, ஒரு பழமொழியாக இவைகள் இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்கிறார். அவர் இனி வெட்கப்படுத்துவதில்லை. அவர் இரட்டிப்பான நன்மையை தருவார். இன்றிலிருந்தே ஆரம்பிப்பார். இது தேவனுடைய திட்டம் என்று நான் நம்புகிறேன். இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற நீங்கள் செழிப்பா இருப்பீர்கள். இந்த இடம் கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற இடமாய் இருக்கும். இந்த இடம் கிறிஸ்துவினுடைய வாசனையை வெளிப்படுத்துகிறதான ஒரு இடமாய் இருக்கும். இந்த இடம் தேவ மகிமை நிறைந்திருக்கிற ஒரு இடமாய் இருக்கும். ஓ ராஷி கத ரபதியாக தரபதுருபியாக இந்த கால வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா, கர்த்தரை உயர்த்தும்படியா நீ காற்றையும் காண மாட்டான். அப்பதான் ஆண்டவர் இந்த இடத்துல இருந்துட்டு நான் புறப்படும்போது சொன்னாரு, நான் என்ன அக்கௌண்ட்ல 19 ரூபா இருந்தது. நைட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது 19 ரூபா இருந்தது. ஏன்னா மத்தியானம் எனக்கு ஒரு சின்ன ஒரு தொகை வந்தோடனே ஒரு சுவிசேஷனை ஆண்டு ஞாபகப்படுத்தி, ஏன்னா உனக்கு நான் கொஞ்சம் மக்களை கொடுத்துருக்கான், அரிசி பருப்பா கொண்டு வந்து கொடுத்துருவான், என்னத்தையும் அவனுக்கு சோறை போட்டுருவான், பட்டினியா சாப்பிட மாட்டான், அவனை யாரா போஷிப்பான். அப்போ நான் ஒன்று என்ன பண்ண, மத்தியானம் அந்த பணத்தை அவருக்கு அனுப்பி விட்டேன். நான் விட்டுட்டு நான் எதை சேர்றேன், அவ்வளோதான். அப்போ இங்க இருக்கும்போது தான் ஃபோன் வருது. அநேக நாட்களுக்கு முன்பதாக நீ ஆகாரத்தை நீ தண்ணீர் மேல் போட்டிருக்கலாம், இதோ அதன் பலன்கள் வருகிற நாட்கள். ஏன்னா நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு செய்தியா கேட்டேன், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுபவிச்சேன். இதோ லாபங்கள் இந்த வீட்டுக்குள் தாண்டி வரும் என்று நான் ருசி பார்த்தது உண்டான நீங்களும் இந்த நாளில் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனா உங்க அக்கௌண்ட் எல்லாம் நிரம்பும், லாபம் தாண்டி வந்து உங்கள்கிட்ட நிரம்புகிற நாட்களா இருக்கும் என்று நிச்சயமா என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் தேவனுடைய உணர்விலிருந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன். நீங்கள் நிரம்பி வழிவீர்கள், நிரம்பி வழிவீர்கள், நிரம்பி வழிவீர்கள். 3 வருமானங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரும். 3 வருமானங்கள் இந்த வீட்டுக்குள் நிரம்பி இருக்கும். ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கர்த்தர் இடத்துல அளவில்லாமல் நிரம்ப பண்ணுவார். இதோ இந்த இடத்திலிருந்து அநேக பகுதிகளுக்கு சுவிசேஷம் கடந்து போகும். பல மொழிகள்ல கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த இடத்திலிருந்து இணையதளங்களுக்குள்ளே பரவும். கர்த்தருடைய மகிமை இதை செய்யும். பிதாவினுடைய மகிமை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல இதோ சாவுக்கு ஏதுவானவைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை இங்கிருந்து புறப்படும். ஒரு விடுதலையோடு கூட நான் இருக்கிறேன். என் உள்ளத்துல ஒரு 100க்கு 100 ஒரு விடுதலையோடு நான் இருக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். 5 அப்பம் 2 மீனை கொடுத்து 5000 பேருக்கு பங்கிட்ட பின்பு மீதம் எடுத்தது அவனுக்கே கொடுத்து அனுப்பினார்கள் ஆண்டவர். இன்றைக்கு இந்த இடத்தை திறந்து, உள்ளத்தை திறந்து கொடுத்ததான இந்த குடும்பத்துக்கு பரலோகம் எப்பொழுதும் திறந்தே இருப்பதா.
பரலோகம் எப்பொழுதும் திறந்தே இருப்பதா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை அப்படி முடிச்சுட்டு ஒரு 12 மணி இருக்கும் நினைக்கிறேன், 11:45, 12 இருக்கும். அப்படி இறங்கி நான் அப்படி கீழே போறேன். அப்படி கீழே போகும் பொழுது என் உள்ளத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி, எப்படியும் ஒரு 15 வருஷம் இல்லை ஒரு 18 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கும், இதே போல ஒரு சில சூழ்நிலைகள் நாட்கள்னால சபை கட்டப்பட்டது நாட்கள்ல டீச்சர் வீட்டில் இப்படி ஜெபம் நடக்கும். இதே போல ஒரு அறையில ஜெபம் நடக்கும். அதற்கு பின்பு அந்த ஜெபங்கள் ஒரு சில வாரங்கள் நடந்தது. அங்க முடிந்த பின்பு பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்க, அதுக்கு முன்னாடி அவங்க பயங்கரமான நெருக்கடி இருந்தாங்க, நல்லா விட்டு. ஆனா அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டப்பட்டதையும் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதையும், ஆனா அவங்க மனம் திறந்து இருதயம் திறந்து அதை செய்தாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் அவர்களை உயர்த்தி மேல வைத்ததை நான் பார்த்தேன். இதோ இன்றைக்கு இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், உள்ள திறந்து சொல்லுகிறேன், இந்த வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு பல தேசங்களை சுற்றி வருவார்கள், பல தேசங்களுக்கு கடந்து போய் வருவார்கள். எதுக்கு தெரியுமா? ஆளும்படி வேலை செய்யல, அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். ஓ ரீமா கத ரப ரப ரபதியா கத ரபது ரபத. என் உள்ளம் திறந்திருக்கிறது, நல்ல விசேஷத்தினால் என் இருதயம் பொங்குகிறது. இதோ நான் கர்த்தருக்கு நான் கவியை பாடுவேன், கர்த்தருக்கு நான் என் உள்ளங்களை திறந்து நான் அவரை துதிப்பேன். என் உள்ளம் சிறப்பாக இருக்கட்டும். இதோ இப்பொழுது எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. இதுவரையிலும் இருந்ததானே எல்லாம் இதோ இதுக்கு எதிராக இருக்கிறதா. நேற்று இதில் இருக்கும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்குள்ளே, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே உண்டாகிட்டு. ஓ எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல இந்த வேளை நான் சொல்லுகிறேன், இதற்கு எதிராக இருக்கிற கோயில்கள் இனி இந்த இடத்தில் ஒரு பொருட்டாக இருக்க போவதில்லை. கர்த்தருடைய மகிமை இங்கு அதைவிட பெரிதாக இருக்கும். கர்த்தரே இதை சொன்னார், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும். அவருடைய தூதர்கள் இங்கிருந்து புறப்படுவதையும் இங்கிருந்து தேவ தூதர்கள் கிளம்புவதையும் அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தருடைய மகிமை இங்கு தங்கி இருக்கும். ரத்தம் இந்த இடத்துல பூசப்பட்டிருக்கும். இந்த ரத்தத்தை தாண்டி ஒன்றும் உள்ளே வர முடியாது. கர்த்தருடைய மகிமை காய்ச்சி இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த வேளையில் கூட நான் ஆசீர்வாதத்தை சொல்லுவதற்கு என்பதாக நம்ம எல்லாரும் ஒரு சில நாடிகள் தேவனை நோக்கி பார்த்து உங்க உள்ளங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.